சென்னை கோடம்பாக்கத்தில் சாலை நடுவில் ஏற்பட்டுள்ள பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளாகும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஹரிஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்புரம் சந்திப்பில் இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய பள்ளமால் இந்த வழியாக செல்லக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இது ஒரு நிச்சயமாக ஒரு விபத்து அடைய ஒரு வாய்ப்பாக தான் இருக்கிறது. அதே சமயம் கனரக வாகனத்தில் செல்லுவர்களுக்கும் இது ஒரு நிச்சயமாக ஒரு ஆபத்தாக தான் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் கனரக வாகனம் அடிக்கடி பழுதாக இந்த பள்ளமானது ஒரு ஏற்பாடாக தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தை பார்த்தாலே தெரிகிறது, அந்த பள்ளமானது எந்த அளவிற்கு இருக்கிறதால் இதனால் வழியாக செல்லக்கூடிய வாகனம் நெரிசல் இந்த பகுதியில் ஏற்படும் ஒரு முக்கிய காரணமாக தான் பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் இன்றைய விடுமுறை தினமான இன்ற பகுதியில் ஒரு வாகன நெரிசல் அதிகமாக இல்லாத போல் தான் காட்சியளிக்கிறது. இதுவே திங்களிலிருந்து வெள்ளி போல நாட்களில் இந்த பகுதியில் அதிக வாகன நெரிசல் ஏற்படும். அதற்கு உதாரணமே ஆற்காடு சாலையை பொறுத்தவரை இந்த மெட்ரோ பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் அவ்வழியாக செல்லும் வாகனம் அனைத்தும் ஒரு வழி சாலையாக ஆக்கப்பட்டிருக்கிற காரணமாக இந்த ட்ரஸ்ட்புரத்தை இருசக்கர வாகன ஓட்டிகள் தேர்ந்தெடுத்து இது ஒரு பிரதான சாலையாக கடந்த 2 வருட காலமாக அனைத்து வாகன ஓட்டிகளும் இந்த வழியாக செல்லும் பொழுது இந்த இவ்வளவு முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் இந்த மாதிரியான ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்கிறதால் இவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு ஒரு இடையூறாக தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்த காட்சிகளை பார்த்தாலே தெரிகிறது, ஒரு 4 சாலையை இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரதான சாலையாக இருக்கும் பொழுது இது போன்ற பள்ளங்கள் இந்த பகுதியில் இருப்பதால் நிச்சயமாக இது ஒரு ஆபத்தாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியில் அந்த பேரிகார்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பேரிகார்டு இருக்கும் பகுதியானது பள்ளம் இருக்கும் பகுதியில் தான் அந்த பேரிகார்டை வைக்க வேண்டும். ஆனால் பள்ளமே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சாலையில் இந்த பேரிகார்டை வைத்திருக்கிறார். அதை பார்த்தாலே தெரிகிறது, ஆழமான பள்ளம் இந்த பகுதியில் இருக்குதுன்னு வசனங்கள்லாம் போட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் பள்ளம் இருக்கும் பகுதியை விட்டு பள்ளம் இல்லாத பகுதியில் அந்த பேரிகார்டு வைத்து இருக்கிறனால் அந்த சாலையானது நல்லாக தான் இருக்கிறது. அந்த காட்சியில் தெரிகிறது, சீரமைக்கப்பட்டு தான் இருக்கிறது. அவ்வழியாக வாகனங்கள் செல்ல முடியாமல் பள்ளம் எந்த பகுதியில் இருக்கிறதோ அந்த வழியாக தான் இந்த வாகனங்கள் அனைத்தும் செல்லப்பட்டுக்கிட்டு இருக்க காட்சிகள் நம்மால் புரியப்படுகிறது. அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறது, இவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் எதிர்பார்க்கப்படுகிறது, இங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தை அப்புறப்படுத்தும், அதாவது சீரமைக்க வேண்டும், அல்லது இடதுபுறம் இருக்கக்கூடிய அந்த பேரிகார்டை எடுத்து பள்ளம் இருக்கும் வழியாக இருக்கக்கூடிய அந்த சாலையில் பொருத்த வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது சுலபமாக இந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் செல்லும். அது மட்டும் இல்லாமல் பள்ளம் இருக்கக்கூடிய சாலையில் வாகனங்கள் செல்லாமல் இருக்கிறது. ஏன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கப்படும். அதே சமயம் மாநகராட்சி தரப்பிலிருந்து உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய அந்த பேரிகேடை அகற்றி பள்ளம் இருக்கும் சைடு வைக்க வேண்டும். அதே சமயம் அல்லது அதுக்கு மாற்றாக இந்த சாலையை முழுமையாக சீரமைத்து தர வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் ஹரிஷ் மனோகரன்.